அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அன்பேந்தி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அன்பேந்தி பணிகின்றோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அதிதூதர்களான புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் அதிதூதர்களின் திருவிழாவை திருச்சபை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றது. இந்த திருப்பலியானது அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றீர்களாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான் சிராணி குழந்தை வரம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், குடும்ப நலனுக்காகவும், ஜெரால்ட் மேக்லின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அமலூர்போ மரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், பிலோமின் ராஜ், ரெமோ, மரி ஜோசப் ஆண்மேலை பாட்சிக்காகவும், உத்திரேசலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், குயின்டின் பெர்னாண்டோ அன்னைக்கு நன்றீர்களாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கப்ரியேல், ஆனந்த், ரீட்டா, ஏஞ்சலின் இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றீர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மைக்கேல் சந்தன புஷ்பம் 53ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும், தனபாலன் கிரேசி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெயந்த் ரெமுராஜ் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஸ்னோலின் 6வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும் இறைவனுடைய ஆசீர்வேண்டி உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உலகிலும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனும் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, உமது தூதர்களாகிய மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் ஆகியோர் வெவ்வேறு நிலைகளில் உம்முடைய தெய்வீக பராமரிப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுவதை உணர்கின்றோம். தீமையை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் அவர்கள் எங்களோடு நின்று போரிட்டு எங்களை காக்கவும்
உம்முடைய ஆற்றலையும் உடனிருப்பையும் நன்மைத்தனத்தையும் நாங்கள் கண்டு பாவிக்கவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 9, 10 மற்றும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களைப் போல பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுலப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார்.
நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகின்றீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதல் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அதிதூதர்களான புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் தூதர்களின் விழாவை திருச்சபை பெருமகிழ்வுடன் கொண்டாடுகின்றது. இறைவனுடைய படைப்புகளிலேயே உன்னதமான படைப்புகள் சரீரமில்லாத சம்மனசுகளும் ஆத்மமும் சரீரமும் நிறைந்த மனிதர்களும் தான். இந்த தூதர்கள் இறைவனுடைய புகழை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கவும் இறைவனுடைய திருவுளத்தை எப்பொழுதும் நிறைவேற்றவும் மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து அவர்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தவும் இந்த தூதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே அதிதூதர்களான மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் இவர்களுடைய விழாவை திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற பொழுது அனைத்து வானதூதர்களையும் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி விழா எடுக்கின்றது. இந்த 3 அதிதூதர்களும் இறைவனுடைய படைப்பிலே சிறப்பான அலுவல்களை மேற்கொள்ள படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல வானதூதர்களுக்கு இவர்கள் அதிதூதர்களாக முன்னோடிகளாக நின்று இறைவனுக்கு சேவை புரிவதிலே அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். புனித மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் என்று பொருள்படும். சாத்தானை எதிர்த்து போரிடுவதிலும் பலவிதமான சோதனைகள், சூழ்ச்சிகள், பகைவருடைய போட்டிகள் இவைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகவும் இந்த புனித மிக்கேல் அதிதூதருக்கு சிறப்பான அலுவல் தரப்பட்டிருக்கின்றது. திருச்சபையை பலவிதமான ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பதிலும் திருத்தந்தைக்கும் திருச்சபைக்கும் பாதுகாவலராகவும் பசாசோடு போரிட்டு வெல்பவராகவும் புனித மிக்கேல் அதிதூதர் தமது பணியை திறம்பட ஆற்றி வருகின்றார். புனித கப்ரியேல் அதிதூதர் இறைவனுடைய ஆற்றல், வல்லமை என்று பொருள்படுகின்ற விதத்திலே பெயரை கொண்டவர். இந்த கப்ரியேல் தூதர் இயேசுவின் பிறப்பு செய்தியை அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தையாகவும் இடையர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்தியாகவும் அறிவித்தவர். ஜக்கரியாவுக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை ஆலயத்திற்குள்ளே அறிவித்தவர். இப்படி கடவுளுடைய செய்தியை மக்களிடத்திலே எடுத்து வந்து அவர்களை இறைவனுடைய திட்டத்திற்கு சிறப்பான விதத்திலே அடிபணிந்து நடக்க நம்மை தூண்டுகின்றவர், வழிநடத்துகின்றவர் புனித கப்ரியேல் அதிதூதர். 3ஆவதாக நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றவர் புனித ரஃபேல் அதிதூதர். இந்த அதிதூதர் ரஃபேல் அவர்கள் குணமளிக்கின்றவராக பழங்காலம் தொட்டே நம்பப்படுகின்றார். மனிதர்கள் தாக்குகின்ற பல்வேறு நோய்களிலிருந்தும் உடல் உள்ள நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து இறைவனை எப்பொழுதும் அன்பு செய்து வாழ நமக்கு உடல் உள்ள நலனை தருகின்றவராக இந்த ரஃபேல் அதிதூதர் நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அதிதூதர்கள் தமக்கு தரப்பட்ட கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து திறம்பட அவைகளை செய்து முடித்து இறைவனுக்கு உகந்த தூதர்களாக எப்பொழுதும் வாழ்ந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுதே இறைவன் நமக்கென்று காவல் தூதர்களை கொடுக்கின்றார். நம்மை பாதுகாக்க பலவிதமான தூதர்களை அவர் அனுப்பி வைக்கின்றார். நமது மனசாட்சியின் குரலாக விளங்குகின்ற இந்த தூதர்களுடைய குரலுக்கு நாம் எவ்வளவு தூரம் செவிமடுக்கின்றோம்? அல்லது இறைவனுடைய படைப்புகளாகிய இந்த தூதர்கள், அதிதூதர்கள் இறைவனுடைய திருவுளத்தை மட்டுமே சிறப்பாக நிறைவேற்றி இறைவனுக்கு மகிமையை சேர்ப்பதைப் போல
நாமும் கூட நமது வாழ்விலே இறைவனுடைய திருவுளத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நிறைவேற்றி இறைவனுக்கு மகிமையை சேர்ப்போம். அவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். வாழ்வுக்கு வழிகாட்டும் இறைவா, அதிதூதர்களும் புனிதர்களுமான மிக்கேல், கப்ரியேல், ரஃபேலின் திருநாளில் நீர் எங்களுக்கு உமது திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் உணவாக அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இந்த காணிக்கைகளை உமது திருமுன் எடுத்து வரவும் நீர் அவற்றை இரக்கத்துடன் ஏற்றி எங்களுக்கு உமது மீட்பை நிறைவாக தரவும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய தூதர் அதிதூதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் தூதரணிகள் பெறுகின்ற புகழெல்லாம் உம்மையே வந்து சேருகின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளினால் அடகு செய்யப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் என்றும் அனைத்திற்கும் மேலான அன்புக்குரியவர் என்றும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வான தூதரின் பெருந்திரள் உமது மகத்துவத்தை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை பணிந்து வணங்கி குரல் எழுப்பி புகழ்ந்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடரும் ரத்தம் நம்மை காத்தனத்தை வாழ்வடைப்பதாக. ஜெபம். மூவரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும்.
இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. மகிழ்வளிக்கும் இறைவா, அதிதூதர்களின் விழாவிலே நீர் எங்களுக்கு வழங்கிய இந்த திரு உணவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த உணவால் உறுதியடைந்த நாங்கள் உமது தூதர்கள் சிறந்த முறையில் எங்களை காத்து வருவதால் மீட்பின் வழியில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையே, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையை விட்டருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.